இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து ரொம்ப சந்தோஷமா. சரிங்கப்பா, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அட என்னம்மா நீ, மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு. இந்த நேரத்துல நான் போய் ரெஸ்ட் எடுத்தா நல்லாவா இருக்கும்? அப்புறம் நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, சரியா? நான் உங்க 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். அப்புறம் அப்பா, நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க, மாத்திரையை ஒழுங்கா போடுங்க. ஏதாவது இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் செல்வி கிட்டையும் உங்களை அடிக்கடி வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சரியாயிடுமா? மாமா, நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. அப்பா, அதான் அவரே சொல்லிட்டாருல, போங்கப்பா, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. என்னாச்சு? பார்த்தா தானே தெரியும். என்ன மெக்கானிக் சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. பெட்ரோல் போட்டாதான் வண்டி நகரும். உன்னை நம்பி வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? ஏய், நீ என்ன நேரமும் வண்டியில தானே சுத்திக்கிட்டு இருக்க, இதுல பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? வண்டி ஏற்கனவே ரிசர்வ்ல தான் இருந்துச்சு. உனக்கு பணத்தை ரெடி பண்றதுக்கு அவசரமா ஓடிட்டு இருந்தனால பெட்ரோல் போடுறதுக்கு டைம் இல்லை. என்ன பண்றது? இந்த பாரு, நியாயமா பார்த்தா இதெல்லாம் என்னோட தப்பு கிடையாது, உன் தப்பு தான். இந்த பாரு, என்கிட்ட இந்த குரலை வசத்துற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் ஏய், ஒரு நேரம் அமைதியாரு. வர்றவங்கிட்ட பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னு கேட்கணும். ஒரு நிமிஷம். என்ன தம்பி? அண்ணா, பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்காங்க? இந்த பக்கமா பெட்ரோல் பங்க் எதுவும் இல்லையே தம்பி. அப்போ எவ்வளவு தூரம் போகணும்? இப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அண்ணா, என்னப்பா? பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொஞ்சம் டோ பண்ண முடியுமா? எனக்கு அவசரமா வேலை இருக்குப்பா, தப்பா இருக்காதுப்பா. போயிட்டு நான் வரவா? இன்னும் 2 கிலோமீட்டர். எனக்கு காது இருக்கு, அவர் சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. கேட்டுச்சு இல்ல? அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்க? நடைய கட்டு. என்னங்க அங்க பாருங்க, அவரு பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு பைக்ல உட்கார வச்சு தள்ளிட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே, 1.5 மணி நேரமா இந்த வேகாத வெயில்ல நிக்க வச்சு பைக் ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன மனுஷனும். பாஸ், ஒரு நிமிஷம். எதுக்கு பாஸ் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? உங்க காதலை காட்டணும்னா உங்க வீட்டுல வச்சு காட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல வச்சு எங்க வயித்துல மண்ணள்ளி போறீங்க. இப்ப பாருங்க, இதனால எனக்கு தான் சிரமம். இன்னும் 1 மாசத்துக்கு எங்க வீட்டுல உங்க புராணம் தான் ஓடும். போங்க பாஸ், போங்க. யாரா நீ எல்லாம்? உன் கஷ்டம் உனக்கு, என் கஷ்டம் எனக்கு. என்ன சொல்றது? ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா? தாயே, இதுக்கப்புறம் நான் வாயை திறக்கல, போதுமா? வீடு போய் சேர்ற வரைக்கும் நீ அமைதியா வந்தாலே அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். ராணி மாதிரி உக்காந்துட்டே வா.
என்ன வேணும்? அண்ணே எனக்கு சம்பளம் கொடுங்க அண்ணே. வேலை பார்த்ததுக்கு சம்பளமா? ஏண்டா அண்ணா நான் அடிக்காதீங்க அண்ணா. அண்ணா நான் தெரியாம உன்னை கேட்டேன். என் கூட கடையில வேலைக்கு வச்சுக்கிட்டு 3 வேளை சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். இதுல நீ கடையில வேலை பார்த்ததுக்கு சம்பளம் வேற கேட்பியா? அண்ணே, நான் அடிக்காதீங்க அனாத அண்ணா. நாய, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு. அடா டேய், சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிற? யாரும் இல்லாத அனாத பையனை நினைச்சு கை வச்சுட்டேன் தம்பி. ஓ, கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா விட்டுருங்க இப்படிதான் போட்டு அடிப்பியா? தம்பி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி. ஒழுங்கு மரியாதையா அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எடுத்து வை. சரிங்க தம்பி. இவர், நான் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த பையன் மேல கை வச்சேன்னு தெரிஞ்சது. அப்படிலாம் எதுவும் நடக்காது தம்பி. பணத்தை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. டேய் தம்பி, உன் வீடு எங்கடா இருக்கு? அவரை சொன்ன மாதிரி நான் ஒரு அண்ணாத பையனை, எனக்கு ஒன்றும் யாரும் இல்லை. நான் ரோட்டோரமா தங்கி இருக்கேன். இந்த கடையில வேலை செஞ்சு கிடைக்கிற வச்சு நான் சாப்பிடுவேன். சரி நான் வரேன்னு. என்னடா பசிக்குதா? காசு வச்சிருக்கியா? ஏய் படா, காலங்காத்தால வந்துட்டான் கழுத்து இருக்கு அனாத பையன். என்னடா முறைக்கிற? பட வா, வந்துட்டானுங்க. என்னடா முறைக்கிற? பட, வரவும் போறவனுக்குலாம் ஆக்கி போறதுக்கு நான் என்ன அனாத ஆசிரமா வச்சிருக்கேன்? வந்துட்டானுங்க.